சாமியே சாமி ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சாமி ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா சாமி ஐயப்பா. ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தமது அவதார நோக்கம் நிறைவேறிய நிலையில் யோக பட்டத்துடன் தவக்கோலத்தில் பிரம்மச்சாரியாக சபரிமலையில் காட்சி தருவதை நாம் அனைவரும் அறிவோம். கேரளாவில் உள்ள மற்ற சாஸ்தா கோயில்களை விட இந்த கோயிலில்தான் மாலையணிந்து விரதமிருக்கும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகம் இருக்கும். ஏனெனில் இந்த கோயிலில் நிறைந்திருக்கும் அதீத தெய்வ சக்தியே காரணம். எனவேதான் வருடந்தோறும் லட்சோப லட்ச பக்தர்களை தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமா, இக்கோயில் உடலின் ஒரு முக்கிய யோக சக்கரத்தையும் தூண்டுவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முந்தைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சாஸ்தா கோயில்களான சொரிமுத்தையனார் கோயில் மூலாதாரம், அச்சன் கோவில் சுவாதிட்டானம், ஆரியங்காவு மணிப்பூரகம், குளத்துப்புழா அநாகதம், எரிமேலி விசுத்தி என வெவ்வேறு சக்கரங்களை தூண்டுவதாக அறிந்தோம். அந்த வரிசையில் சபரிமலை எந்த சக்கரத்தை தூண்டுவதாக கூறப்படுகிறது, அதன் சிறப்புகள் என்னென்ன என்பது குறித்து இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, அழியாத இன்பத்தை தேடு என்பதாகும். பொதுவாக உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்பத்தின் மறுபக்கமும் அதற்கு இணையாக துன்பமும் இருக்கும் என்பது இயற்கையின் விதி. ஆனால் ஆன்மீகத்தில் நாம் அடையும் இன்பம் என்பதற்கு அழியாத பேரின்பமாகும் என பெரியோர்கள் தெரிவிக்கின்றனர். இன்பம் துன்பம் என்ற இரு முடிவுகளை தாண்டி தாம் யார் என்ற உண்மையை உணரும் நிறைவை தரக்கூடியது. இதனை அடைந்தவனுக்கு தேடுவதற்கும் அனுபவிப்பதற்குமான ஒரு வஸ்துவோ அல்லது நிகழ்வோ இருப்பதில்லை என்றும் தெளிவுபட தெரிவிக்கின்றனர். பம்பா நதிக்கர ஓரத்திலே பரவசமாய் நீராடி, பம்பா நதிக்கர ஓரத்திலே பரவசமாய் நீராடி, பக்தி பெருக உன்னை பாடி நாடி வந்தோம் ஐயப்பா, பக்தி பெருக உன்னை பாடி நாடி வந்தோம் ஐயப்பா. ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்பா, ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்பா. ஆன்மீக வழியில் உள்ள மகான்கள் பக்தர்கள் விதவிதமான வழிபாடுகள் மூலம் இந்த நிறைவை அடையவே முயல்கின்றனர். இந்த நிறைவை அடையும் வழியையே எல்லா மதங்களும் கற்பிக்கின்றன. உடலில் உள்ள ஆன்மீக சக்கரங்களை இயக்குவதன் மூலமே இந்த நிறைவை அடைய முடியும் என்பதே முடிவாகும். இந்த ஆன்மீக சக்கரங்கள் இயங்குவதன் மூலம் நமது மனம், புத்தி மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆகியவை சராசரி மனிதர்களை விட பல மடங்கு கூடுதலாகும் என்பதும், இதன் மூலம் செயற்கரிய செயல்களை மிக எளிதாக செய்ய முடியும் என்பது எல்லா ஆன்மீக அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. இந்த ஆன்மீக சக்கரங்கள் அனைத்தும் இடுப்பின் மேல்தான் உள்ளது. இடுப்பிற்கு கீழே உறுப்புகள் இல்லாத நிலையில் கூட மனிதனால் உயிர் வாழ முடியும். ஆனால் இடுப்பின் மேல் பகுதியில் உள்ளதாக கூறப்படும் ஒன்றின் இயக்கம் தடைப்பட்டால் கூட மனிதனால் உயிர் வாழ முடியாது. அந்த அளவு இந்த ஆன்மீக சக்கரங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டுள்ளது. ஆன்மீக சாதனையாளர்கள் பலர் இந்த சக்திகளை உலகாயாத தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் அழியாத பேரின்பத்தை அடையவே பயன்படுத்துகின்றனர். அதற்காகவே ஒவ்வொரு ஆன்மீக சக்கரங்களையும் தூண்ட அதற்குரிய வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். அந்த வகையில் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்டு முறையாக விரதமிருந்து சொரிமுத்தையனார் கோயிலிலிருந்து ஐயப்பரின் ஐம்பெரும் கோயில்களுக்கு சென்றால் மூலாதாரம் தொடங்கி அடுத்தடுத்து சகஸ்ராரம் வரை ஆன்மீக சக்கரங்கள் தூண்டுதல் பெறும் என்பது நம்பிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயிலை பொறுத்தவரை மனித உடலில் நெற்றியின் மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை தூண்டுவதாக கூறப்படுகிறது. இந்த சக்கரம் மனித உடலில் நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் நரம்பு இழைகளின் சந்திப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளை நிறத்துடன் உள்ளதாக கூறப்படும் இச்சக்கரம் முழுமையாக தூண்டப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபரிடம் பெருந்தன்மை அதிகரிக்கும், மன்னிக்கும் குணம், இரக்கம், பணிவு, சிந்தனையற்ற விழி
விழிப்புணர்வு, அளவற்ற செயல்திறன் ஆகியவை அதிகரிக்கும் என்பதாக கூறப்படுகிறது. தத்துவமசி எனும் தாத்பரியத்தை உணர்த்தும் தலமாக உள்ளதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு அனைவரையும் சமமாக பாவித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த ஐயப்ப சாஸ்தா கோயில் கேரளத்தில் உள்ள பத்தனம்திட்டாவிற்கு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் 18 குன்றுகளுக்கு நடுவே ரன்னி தாலுகாவில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1145 மீட்டர் உயரத்தில் கிட்டத்தட்ட 65 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் திருவனந்தபுரத்திலிருந்து 163 கிலோமீட்டர் தூரத்திலும் பத்தனம்திட்டா நகரிலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பெண்களை அனுமதிப்பதில் சில கட்டுப்பாடுகளும் உள்ளன. இக்கோயிலில் மகர சங்கராந்தி, விஷ்ணு சங்கராந்தி மற்றும் மலையாள மாத பிறப்பென்றும் கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகின்றன. மேலும் கார்த்திகை முதல் நாள் தொடங்கி 41 நாட்கள் மண்டல பூஜைக்காக திறந்திருக்கும். இந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை என்பதால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் தை மாதம் முதல் வாரம் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு இக்கோயிலுக்கு புனித யாத்திரை மேற்கொள்வர். சத்திய ஜோதி தெரியுதையா, நித்திய வாழ்வு புரியுதையா, சாஸ்தாலயம் தெரியுதையா, சங்கடம் எல்லாம் மறையுதையா. சத்திய ஜோதி தெரியுதையா, நித்திய வாழ்வு புரியுதையா, சாஸ்தாலயம் தெரியுதையா, சங்கடமெல்லாம் மறையுதையா. மகிமை வாய்ந்த இக்கோயிலின் முன்பகுதியில் மிக சிறப்பாக கூறப்படும் 18 படிகள் உள்ளன. இந்த படிகளின் வழியாக செல்வதற்கு இக்கோயிலில் குறிப்பிடப்பட்டுள்ள நியதிகளின்படி விரதமிருந்து இருமுடி ஏந்தி வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். ஏனெனில் இப்படிகள் ஒவ்வொன்றிலும் தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதாக ஐதீகம். நெய்யும் சேர்த்து முடியில் நான் நிறைத்த போதினில் உய்யும் எந்த பிறவினிந்தன் உன் கலந்த போதினில் மெய்யும் சேர்த்து முடியில் நான் நிறைத்த போதினில் உய்யும் எந்த பிறவினிந்தன் உன் கலந்த போதினில் பொய்யும் மெய்யும் பேசித் திரிந்த பாவி எந்த மீதிலே கள்ளமில்லா கருணை கொண்டு கண் கலந்த ஜோதியே, கள்ளமில்லா கருணை கொண்டு கண் கலந்த ஜோதியே. திண்டகத்தம் திண்டகத்தோ சுவாமி திண்டகத்தோ, திண்டகத்தும் திண்டகத்தோ ஐயப்பன் திண்டகத்தோ, திண்டகத்தம் திண்டகத்தோ சுவாமி திண்டகத்தோ, திண்டகத்தும் திண்டகத்தோ ஐயப்பன் திண்டகத்தோ.
வண்ணமிட்டு கோலமிட்டு வாசல் வாழை வைத்த பின் சின்னமிட்டு அன்னமிட்டு முத்திரை நிறைத்த பின் ஒவ்வொரு படிகளிலும் அமையப்பெற்ற தெய்வங்கள் இதோ. 1ஆம் படியில் விநாயகரும், 2ஆம் படியில் சிவனும், 3ஆம் படியில் பார்வதியும், 4ஆம் படியில் முருகனும், 5ஆம் படியில் பிரம்மாவும், 6ஆம் படியில் விஷ்ணுவும், 7ஆம் படியில் ரங்கநாதரும், 8ஆம் படியில் காளிதேவியும், 9ஆம் படியில் யமனும், 10ஆம் படியில் சூரியனும், 11ஆம் படியில் சந்திரனும், 12ஆம் படியில் செவ்வாயும், 13ஆம் படியில் புதன் பகவானும், 14ஆம் படியில் குரு பகவானும், 15ஆம் படியில் சுக்கிர பகவானும், 16ஆம் படியில் சனி பகவானும், 17ஆம் படியில் ராகு பகவானும், 18ஆம் படியில் கேது பகவானும் அமைந்துள்ளனர். அது மட்டுமின்றி மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்ததையும், ராமாயண போர் 18 மாதங்கள் நடந்ததையும் நினைவுபடுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்த படிக்கட்டுகளுக்கு அருகில் இருபுறமும் ஐயப்ப சாஸ்தாவிற்கு மகிழ்ச்சியின் வதத்தின் போது உடனிருந்த கருப்பண்ண சுவாமி சந்நிதி மற்றும் கொச்சிக்கடுத்த சுவாமி சந்நிதி இருப்பதை பக்தர்கள் கவனிக்கலாம். இக்கோயில் கோபுரம் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்டுள்ளதை காண முடியும். இந்த கோயில் சந்நிதி வாயில் யாழிகளுடனும் இருபுறமும் துவார பாலகர்களுடன் காணப்படும். இதன் மத்தியில் கருவறையில் நெய் விளக்குகளின் வெளிச்சத்தில் குத்துக்காலிட்ட கோலத்தில் யோக பட்டத்துடன் ஒரு கையை சின்முத்திரை காண்பித்தபடியும் மற்றொரு கையை நீட்டியபடியும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதை காண முடியும். சின்முத்திரையில் வலது கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரலையும் இணைத்து மற்ற விரல்கள் தனித்தபடியும் காட்டுவதை ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றை கடந்து வந்தால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேரும் உணர்த்தும் விதமாக உள்ளதாக கூறுகின்றனர். மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. இக்கோயிலில் சுவாமி ஐயப்பர் மற்ற தெய்வங்களைப் போல அலங்கார பீடத்தில் எழுந்தருளி காட்சி தராமல் பிரம்மச்சாரியாக எளிய வடிவத்தில் குத்துக்காலிட்டு யோகம் செய்தபடி காட்சியளிக்கின்றார். இந்த காட்சியை காணத்தான் திசையெங்குமிருந்து வரும் பக்தர்கள் பல நாட்கள் விரதமிருந்தும் பல கிலோமீட்டர் மலையில் நடந்து வந்தும் காத்திருந்தனர். அவ்வாறு காத்திருந்து காணும் இத்தரிசனத்தை பெறுபவர்கள் தங்களது ஜென்ம சாபல்யத்தை அடைந்ததாகவே உணருகின்றனர். சுவாமியே ஐயப்பா, சரணமே ஐயப்பா என்பன உள்ளிட்ட கோஷங்களுடன் ஆனந்த தரிசனம் பெறுகின்றனர். இவ்வாறு தரிசனம் பெற்ற பக்தர்கள் ஐயப்பன் சந்நிதி அருகிலேயே கன்னிமூல கணபதி,
நாகராஜா தெய்வங்களை வணங்கி மாளிகைபுரத்தம்மனை தரிசிக்க செல்கின்றனர். இக்கோயில் குறித்த ஒரு தகவலில் கடந்த 1950களுக்கு முன்பு வரை மரத்திலான கோயிலாக இருந்த சபரிமலை கோயில் இயற்கை சீற்றத்தின் போது சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மூலவர் உட்பட கோயில் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளது. கடுமையான நியதிகள் கொண்ட இக்கோயிலில் வித்தியாசமான மற்றொரு நடைமுறையும் உண்டு. அது என்னவென்றால், மேல் சாந்தி எனும் தலைமை பூசாரி வருடத்திற்கு ஒருமுறை மாற்றப்படுவதாகும். இக்கோயிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் குறைந்தபட்சம் 1 மண்டல காலம் விரதம் மேற்கொண்டே வருகின்றனர். இவ்விரதம் மேற்கொள்வது மற்றும் சபரிமலை யாத்திரையின் முதல் அம்சமே மாலையிடுதல்தான். இந்த மாலையிடுதல் சடங்கில் முதலில் பெற்றோரை வணங்கிவிட்டு குருசுவாமியிடம் பக்தர்கள் மாலை அணிகின்றனர். குருசுவாமி என்பவர் குறைந்தபட்சம் 18 வருடங்களாக ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வருபவராகவும் கோயில் மற்றும் ஐயப்ப சுவாமியின் மகிமையை அதிகம் உணர்ந்தவராக இருப்பார். இம்மாதிரி குருசுவாமி கிடைக்காத நிலையில் பக்தர்கள் தங்கள் வசிப்பிடத்தின் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலை அணிந்து கொள்கின்றனர். இந்த பக்தர்கள் துளசிமணி உள்ளிட்ட மாலைகள் அணிந்து அன்று முதல் நீலம், கருப்பு அல்லது காவி உடைகளையே அணிகின்றனர். இவ்வாறு மாலை அணிந்தவர்கள் நாள்தோறும் அதிகாலையில் எழுவது, இருமுறை குளிப்பது, தனித்து உறங்குவது மற்றும் ஒழுக்க முறையை கடைபிடிப்பது ஆகிய கோட்பாட்டுடன் வாழ்வார்கள். இவ்வாறு தவ வாழ்க்கை மேற்கொள்பவர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது இருமுடி கட்டு எனும் பாரம்பரிய முறையை மேற்கொள்கின்றனர். இந்த இருமுடி கட்டில் முன்பகுதி நெய், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் பகுதியாகவும், பின்பகுதி அரிசி போன்ற ஆகார பொருட்களுடன் மற்றொரு பகுதியாகவும் வைத்துக் கொண்டு பிரயாணம் மேற்கொள்கின்றனர். இந்த இருமுடி சுமத்தலை வாழ்க்கை பயணத்தில் இறைமுடியும் இணைந்த குறியீடாகவே உணர்த்துகின்றனர். இருமுடி கட்டில் உள்ள நெய் தேங்காயை மனித இதயத்துடன் ஒப்பிடுவதும் ஐயப்ப பக்தர்களின் வழிபாட்டில் உள்ள அம்சமாகும். பிறக்கும்போது காணப்படும் களங்கமற்ற இதயம் காலப்போக்கில் சராசரி வாழ்க்கையால் களங்கமடைகிறது. தேங்காயின் ஒரு கண்ணை திறந்து அதிலிருந்த நீரை வெளியேற்றி நெய்யை ஊற்றி எடுத்துச் செல்வது அக்களங்கத்தை வெளியேற்றி அதில் பக்தியை நிரப்பி கடவுளுக்கு நிவேதனம் செய்ய கொண்டு போவது எனவும் விளக்கம் கூறுகின்றனர். இவ்வாறு நிவேதனமாக கொண்டு வரும் நெய்யை அபிஷேகமாக ஏற்கும் ஐயப்பன் பக்தர்களின் பக்தியை ஏற்று புனிதப்படுத்தும் ஐதீகமாக கூறப்படுகிறது. ஐயப்பனின் அவதாரத்தை பொறுத்தவரை விஷ்ணுவான ஹரியும் சிவனான ஹரனும் சேர்ந்து உருவாக்கிய குழந்தைதான் இப்பூவுலகில் ஹரிஹர சுதனாக உருவெடுத்தவர். சிவபக்தரான பந்தள மகாராஜா வேட்டையாட செல்லும் போது பம்பா நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் குழந்தையை கண்டெடுத்தார். குழந்தை வரம் கேட்டு சிவனை பூஜித்து வந்த அந்த மகாராஜா இக்குழந்தையை கடவுள் கொடுத்த வரமாக மகிழ்ந்து மணிகண்டன் என்ற பெயர் சூட்டி மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்தார். இந்த மணிகண்டனே வளர்ந்த பாலகனாக மாறியபோது அவருக்கு பட்டாபிஷேகம் முடிசூட்ட ஏற்பாடு செய்தபோது மகாராணி மற்றும் மந்திரியின் சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டுவர காட்டுக்குள் செல்ல நேர்ந்தது. இப்படி காட்டுக்கு சென்ற தருணத்தில் வழியில் கொள்ளையனான வாவர் நண்பராக மாறியதும் தேவர்களை துன்புறுத்திய மகஷி எனும் அரக்கியை வதம் செய்ததும் அனைவரும் அறிந்த வரலாற்று கதையாகும். இவ்வாறு பந்தள ராஜாவின் குழந்தையாக வளர்ந்த காலங்களில் அவருடைய திருவிளையாடல்களுள் தொடர்புடைய தலங்களை ஐயப்ப சாஸ்தாவின் 50 படைவீடுகளாக கூறுகின்றனர். இந்த ஐயப்ப சாஸ்தாவே குளத்துப்புழாவில் குழந்தை வடிவிலும், ஆரியங்காவு கோயிலில் இளம் பிரம்மச்சாரியாகவும், அச்சன் கோயிலில் புஷ்கலா பூர்ணாவுடன் கிரகஸ்தனாகவும், சபரிமலையில் வானப்பிரஸ்தம் கோலத்திலும் கோயில் கொண்டுள்ளார். இதில் ஒவ்வொரு கோயிலும் மனிதனின் 6 ஆன்மீக சக்கரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படும் போது வெந்தனல் முளைக்காது என்பது போல மனதில் ஆசைகள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் ஆகியவை தோன்றாமல் வாழ்க்கையில் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும், எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை அதிகரிக்கும் என்கின்றனர் ஆன்மீக தத்துவவியலாளர்கள். தமிழகத்தில் உள்ள சொரிமுத்தையனார் கோயில் தொடங்கி ஒவ்வொரு சக்கரமாக தூண்டப்பட்டு வருவதுடன் 7வது உருவங்களற்ற பெருவெளியான சகசிராரத்தை குறிப்பிடும் வகையில் காந்தமலை ஜோதி இருப்பதாக ஐதீகம். காந்தமலை என்பது சபரிமலையை சுற்றியுள்ள 18 மலைகளில் ஒன்றாக உள்ளது. இந்த காந்தமலையில் பொன்னம்பலம் மேட்டில் பக்தர்கள்
மகர சங்கராந்தி அன்று ஜோதி வடிவமாக காட்சி தரும் ஐயப்பனை காண பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பெறுகின்றனர். இதன் மூலம் தங்கள் மண்டல விரதத்தின் முழுமையான பலனை பெற்று வாழ்க்கையில் ஏற்றம் பெறுகின்றனர். பஞ்ச பூதங்களின் தலைவனான ஸ்ரீ ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் கடைபிடிக்கும் முறையான வழிபாடு யோக வாழ்வை விரும்புபவர்களுக்கு விரைவான யோக சித்தியையும், சராசரி வாழ்வை விரும்புபவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியது என்பது ஒரு ஐதீகம். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8939936611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம்.